Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சாண்ட்விச் ரெசிபி. ஸோ வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் சாண்ட்விச் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே ஒரு 250 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். அது கூடயே தட்டுன்னு பூண்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து தட்டுனதுக்கு பதிலாக உங்ககிட்ட பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தந்தூரி மசாலா வந்து நான் ஆட் பண்ணுறேன். அது கூடயே தேவையான அளவு உப்பும் ஒரு டீஸ்பூன் அளவு வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்கிற வரைக்கும் மேரினேட் ஆனால் போதும். ரொம்ப நேரம் மேரினேஷன் பண்ணி வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தந்தூரி மசாலாவுக்கு பதிலாக உங்ககிட்ட அரபிக் மசாலா ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுவுமே இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக நான் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணி இந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் நல்லா ஆட் பண்ணும்போதே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 15 மினிட்ஸ் இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸில் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம குட்டி பீசஸ் தான் எடுத்திருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து சாட்டே பண்ணிடுங்க. அது கூடயே இப்போ நம்ம வந்து ஒரு கப் அளவு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பீசஸாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே 2 கேப்சிகம் நான் ஆட் பண்ணுறேன். இந்த கேப்சிகமும் ஆனியனும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வெறும் சிக்கன் வச்சே பண்ணணுன்னாலும் நீங்கள் சிக்கன் அந்த மசாலா இருக்குல்ல அதை மட்டுமே வச்சு கூட பண்ணலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஆனியனும் கேப்சிகமும் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு ஆரிகேனோ வந்து ஆட் பண்ணலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் இந்த மசாலாவுக்கு. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப நேரம் நல்லா வணங்கி உடஞ்சி போகணுன்னு கிடையாது, லைட்டாக மட்டும் டாஸ் ஆனால் மட்டும் போதும் இந்த ஆனியனும் கேப்சிகமும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அது கூடயும் கொஞ்சமாக வந்து ஆரிகேனோ, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆரிகேனோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த சாஸை வந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் மசாலாவில். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வந்து நம்ம டாஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இது நல்லா வந்து ஆறட்டும். ஆறின அப்புறமா இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்லிக் மயோனைஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். கார்லிக் மயோனைஸ் பதிலாக கார்லிக் தூம் இல்லை கார்லிக் சாஸ் எது வேணாட்டி நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலாவோட. இது வந்து ஒரு ஷவர்மா ஃபீல் வந்து கொடுக்கும் நம்ம சாண்ட்விட்சுக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. சாஸ் நம்ம ரெடி பண்ணோம்ல, அந்த சாஸ் ரெடியாக இருக்குது. மொசரல்லா சீஸ் வந்து ஒரு கப் அளவு நான் வந்து கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். மைனஸ் ரெடியாக இருக்குது. நம்மளோட சிக்கன் ஃபில்லிங்கும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அடுத்ததாக வந்து பன் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு சாசேஜ் பன்னு. இந்த பண்ணுக்கு பதிலாக நம்ம பர்கர்லாம் பண்ணுவோம்ல, அந்த பர்கர் பன் கூட நம்ம எடுத்துக்கலாம். என்கிட்ட இது இருந்தனால நான் வந்து இதை எடுத்துட்டேன். இதை வந்து நடுவில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கார்லிக் மயோனைஸ் நான் 2 பக்கமும் வந்து அப்ளை பண்ணி விடுறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா இது வந்து அதிகமாக கூட வச்சுக்கலாம். நான் ஒரு அளவுக்கு மட்டும் இது நல்லா 2 சைடும் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சோல சாஸு, அந்த டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் சேர்த்து ஆரிகேனோ சேர்த்து வச்சோல அது 2 சைடும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஃபில்லிங் வந்து வச்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் ஃபில்லிங் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுருங்க. இப்போ சிக்கன் ஃபில்லிங் ஃபுல்லாக வச்சாச்சு. இது மேலே வந்து நான் கொஞ்சம் கிரேட் பண்ண மொசரல்லா சீஸ் வந்து நான் போட்டு விடுறேன். சீஸ் நிறைய வைக்கும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய வந்து வச்சிடலாம். நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு மேலே இருக்கு இல்லையா, மேலேயும் கொஞ்சமாக கார்லிக் மயோனைஸும் நம்ம ரெடி பண்ண அந்த சாஸும் வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏன்னா மேலே நமக்கு அடிக்கும்போது ரொம்ப பிளாண்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா மேலே அந்த பண்ணுமே வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது மேலேயும் கொஞ்சமாக நான் வந்து மொசரல்லா சீஸ் போட்டு விட்றேன். இது மாதிரி நம்ம மற்ற பன் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் வந்து ஒரு 4 பன் கிட்டே இது வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 பன் வரைக்கும் ஃபுல்லாக வந்து நம்மளால் நிறைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இது மேலே சீஸ் வச்சோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சமாக வந்துட்டு ஆரிகேனோ வந்து போட்டுடலாம். ஏன்னா மேலே இருக்கிற பார்ட் ரொம்ப பிளாண்டாக இருக்கும், அதனால தான். ஸோ கொஞ்சம் ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பைசி சைடில் சாப்பிட்ணும் அப்படின்னா நிறைய சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணல. இப்போ வந்து நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்துட்டு இந்த 4ஐயும் வந்து லைனாக அடிக்கிற போகிறேன். பேக்கிங் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஓவன் வந்து ஒரு 10 நிமிஷம் 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே 200 டிகிரி செல்சியஸில் 10லேருந்து 15 நிமிஷம், இல்லைனா அந்த மேலே இருக்கிற சீஸ் வந்து நல்லா வந்துட்டு உருகி நல்லா ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை பேக் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ எனக்கு கரெக்டாக 10 மினிட்ஸில் நல்லா சூப்பராக வந்து பேக் ஆகி வந்துருச்சு. இதை நீங்கள் நார்மல் பேன்லேயும் பண்ணலாம். பேனில் பண்ணுற மாதிரி இருந்தால் பேன் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி இந்த பன் தூக்கி உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட விடுங்க. அப்போ நல்லா அந்த சீஸெல்லாம் வந்துட்டு இதாயிரும், மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஸோ நல்லா சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி. ஸ்பெஷலாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ.